இனிமேதான் இருக்கு, வாங்கடா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ஃபைட்டிங் போஸில் நின்றார். அதை பார்த்தவுடன் நிச்சயமாக அவரோடு சண்டை போட்டு சமாளிக்க முடியாது என்று தெரிந்துவிட்டது. உடனே ஒரு பாடி கார்டு கன்னை வெளியில் எடுத்து நீட்டினார். ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன் என்று மிரட்ட, அதற்குள் தினேஷ் காரில் இருந்து தலையை வெளியில் நீட்டி, ஃபைட் பண்ணது போதும், சீக்கிரமா காருக்கு வாங்க, நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவர் தோளில் ஒரு தோட்டா பாய்ந்தது. அதை பார்த்து டென்ஷனான தேவ் துப்பாக்கி வைத்திருந்தவனை வேகமாக ஒரு உதை விட, அவன் கையில் இருந்த துப்பாக்கி பறந்து சென்று புதருக்குள் விழுந்து விட்டது. அவர் தடுமாறி மற்ற பாடி கார்ட்ஸ் மீது விட, எல்லோரும் ஒரு கணம் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்து விட்டார்கள். அந்த கேப்பில் தேவும் ஹெட்ஷாட்டும் அவசரமாக காரில் ஏறிக்கொண்டார்கள். தினேஷை நகர்த்தி உட்கார வைத்துவிட்டு தேவ் காரை ஓட்டினார். அதற்குள் பாடிகார்ட்ஸ் எல்லோரும் அவர்களை துரத்தி கொண்டு பின்னாலேயே ஓடி வந்தார்கள். கார் அங்கும் இங்குமாக அலைந்து ஒரு வழியாக மூவரும் ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகி அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். தேவ் தினேஷின் தோளில் கை வைத்து, அங்கிள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நாம இப்ப ஹாஸ்பிட்டல் தான் போறோம் என்றார். தினேஷ் வழியில் முணங்கிக் கொண்டே இருந்தார். சிறிது நேரத்தில் கார் ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து நின்றது. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தேவ் விறுவிறுவென காரில் இருந்து இறங்கி சென்று ஒரு வீல் சேரை எடுத்து வந்தார். உடனே ஹெட்ஷாட் தினேஷை தூக்கி அதில் உட்கார வைக்க, இருவரும் அவரை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றார்கள். தேவ் அங்கிருந்த ஊழியர்களை பார்த்து, சீக்கிரமா இவரை கவனிங்க, இவர் சீரியஸா இருக்காரு, ப்ளீஸ் என்று கெஞ்சினார். டென்ஷன் ஆகாதீங்க சார், முதல்ல என்னாச்சு அவருக்குன்னு சொல்லுங்க என்று கேட்க, அதற்கு ஹெட்ஷாட், அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க என்றார். டாக்டர் அங்கே வந்து தினேஷை செக் பண்ணிவிட்டு, இது கன்ஷாட், போலீஸ் கேஸ், நீங்க போய் என்று சொல்லி முடிப்பதற்குள் தேவ் உடனே, அதை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ் என்று தினேஷை பற்றி சொல்ல, ஓகே ஓகே ரிலாக்ஸ், அவருக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் என்றார். ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆனது. இருவரும் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில் டென்ஷனோடு அமர்ந்திருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு டாக்டர் ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே வந்தார். தேவ் அவரை நோக்கி ஓடினார். டாக்டர், அங்கிள் எப்படி இருக்காரு, அவருக்கு ஒன்னும் இல்லையே என்று கேட்க, டாக்டர் ஸ்மைல் பண்ணிவிட்டு, டோன்ட் வரி, ஆபரேஷன் சக்சஸ், புல்லட் அவர் பாடியில இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு, டேஞ்சர் சிச்சுவேஷனை தாண்டிட்டார், பட் இன்னும் கான்சியஸ் திரும்பல என்றார். அதை கேட்ட பிறகுதான் தேவுக்கு நிம்மதியாக இருந்தது. டாக்டரின் கையை பிடித்துக்கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று எமோஷனலாக சொன்னார். டாக்டர் சிரித்துக்கொண்டே, இட்ஸ் ஓகே, இது என்னோட டியூட்டி என்றார். ஹெட்ஷாட் சிரித்துக்கொண்டே, அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல, வாய போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம், எனக்கு பசிக்குது என்று சொல்ல, இருவரும் வெளியில் இருக்கும் டீ ஷாப்புக்கு சென்றார்கள். மறுநாள் காலையில் தான் தினேஷ் கண் விழித்தார். அவர் கண்ணை திறக்கும் போது சிவா அவருக்கு எதிரில் அமர்ந்திருப்பதை பார்த்து பயந்து விட்டார். சீஃப், அந்த ஃபைல் கிடைச்சிருச்சு சீஃப் என்று சொல்லிக்கொண்டே தடுமாற்றத்தோடு ஒரு ஃபைலை எடுத்து நீட்டினார். அதில் சித்திக் ஏஜென்சியின் சீக்ரெட் என்று எழுதப்பட்டு இருந்தது. அவர்கள் செய்த எல்லா குற்றங்களும் அதில் தெளிவாக இருந்தது. சிவா அந்த ஃபைலை பிரித்து பார்த்த பிறகு, எஸ், இதுல அவங்க செஞ்ச எல்லா குற்றங்களுக்கும் ஆதாரம் இருக்கு, இது போதும், சந்திரன் குரூப்போட ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட முடியும் என்றவன் தினேஷை பார்த்து, பட் இதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒருவேளை இதுல உங்க உயிர் போயிருந்தா என்ன பண்ணுவீங்க என்று கேட்க, அவர் உடனே, சந்தோஷமா ஏத்துக்குவேன் சீஃப், அவங்க நமக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, அது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு என்றார். சிவாவுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. தினேஷ், நீங்க இன்னும் மாறவே இல்லை, பட் இனிமே எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஃபைலை புரட்டினார். இதுல எல்லாமே கிளியரா இருக்கு, ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்டில் மிஸ் ஆகுது என்று சொல்ல, என்ன மிஸ் ஆகுது சீஃப் என்று தினேஷ் கேட்டார். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியலையே, அவன் இன்னும் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான் என்றான். ஆமா சீஃப், அவன் இன்னும் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அவனை விடக்கூடாது சீஃப், இவ்வளோ கண்டுபிடிச்சாச்சே, அதே மாதிரி அவனையும் கண்டுபிடிச்சிடலாம் என்றான். எக்ஸாக்ட்லி தினேஷ், பட் நீங்க ஸ்டெயின் பண்ணாதீங்க, டேக் ரெஸ்ட்
சீக்கிரமா குணமாகி வாங்க, நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு, அதெல்லாம் யார் பாக்குறது என்று குறும்புத்தனமாக சொல்ல தினேஷ் சிவாவை பார்த்து புன்னகைத்தார். பிறகு சிவா அங்கிருந்து சென்று விட்டார். அதே நேரம் சந்திரன் குரூப்ஸின் ஹெட் ஆபீஸுக்கு வெளியே ஒரு பெரிய மக்கள் கூட்டமே கூடியிருந்தது. மக்கள் கோபமாக கத்திக் கொண்டிருந்தார்கள். மரியாதையா எங்க பணத்தை திரும்பி கொடுங்க, எதுக்காக ஏழைகளோட பணத்தை ஏமாத்துறீங்க என்று கத்தி கோஷம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கே போலீஸ் குவிந்திருந்தார்கள். அவர்கள் மக்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்து ஒருவன் கோபமாக, இப்ப எங்களை உள்ள விட போறீங்களா இல்லையா? நாங்க சிஇஓ கிட்ட பேசணும், உள்ள விடுங்க என்று கத்தினார். இன்னொருவன் காவல்துறையை பார்த்து, நீங்க எதுக்காக இப்படி பணக்காரங்களுக்கு விலை போறீங்க? எங்க பணத்தை அவங்க ஏமாத்திட்டாங்க, அந்த அயோக்கியனுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டா என்றார். காவல்துறை கூட்டத்தை கட்டுப்படுத்த தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்களின் கோபம் நேரமாக ஆக அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு போலீஸ்காரர் லவுட் ஸ்பீக்கர் மூலம் சத்தமாக, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு புரியுது, ஆனா நீங்க இப்ப உள்ள போக முடியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க என்று கத்தினார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண், எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? எங்க பணத்தை இழந்திருக்கோம், ரத்தம் கொதிக்குது, எப்படி அமைதியா இருக்கிறது என்று கத்தினார். மீடியாக்கள் அங்கே கூடியிருந்தது. ஆனால் அவர்களாலும் அந்த கூட்டத்திற்கு முன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு ரிப்போர்ட்டர் கேமராவில், இங்க சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, மக்களோட கோபம் உச்சகட்டத்துல இருக்கு, ஆனா போலீஸ்காரங்க அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்த அவங்களும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, இதுவரைக்கும் அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்ல, இப்படியே போன நிலைமை இன்னும் மோசமாக கூட வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். போலீஸ்காரர்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு நடந்து கொண்டிருந்தது. மக்கள் காவல்துறையினரை வேகமாக தள்ள ஆரம்பித்திருந்தார்கள். ஒழுங்கா பின்னால போயிடுங்க, சொல்ற பேச்ச கேளுங்க என்று கத்தினார். அப்போது அவந்திகா அந்த பில்டிங்கின் 15வது மாடியில் நின்று கொண்டிருந்தார். அங்கே நடப்பதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். பணத்தை இழந்தவர்கள் எல்லோரும் சந்திரன் குரூப்ஸின் ஹெட் ஆபீஸுக்கு வெளியில் நின்று தகராறு செய்ய போலீஸ்காரர்கள் தடியடி நடத்தி அவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் எல்லோரும் இதற்கு முடிவு தெரியாமல் அங்கிருந்து போக தயாராக இல்லை என எல்லோரும் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தார்கள். இதற்கு நடுவில் சந்திரன் குரூப்ஸின் சிஇஓ விக்ரம் சந்திரன் எங்கே சென்றான் என்று யாருக்குமே தெரியவில்லை. போலீஸ்காரர்கள் மக்களை சமாதானப்படுத்த கடுமையாக போராடி கொண்டிருக்க சென்னைக்கு வெளியில் ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸில் விக்ரம் சந்திரன் எந்த கவலையும் இல்லாமல் ஹாயாக இருந்தார். அந்த இடத்தில் செல்போன் சிக்னல் இருக்கவில்லை. அவனுக்கு சொந்தமாக அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அதனால் அவரை ட்ரேஸ் பண்ணுவது சாத்தியமே இல்லை. ஃபார்ம் ஹவுஸில் விக்ரமின் தாத்தா கட்டிலில் படுத்திருந்தார். அவருடைய கண்களில் ஒரு கவலை தெரிந்தது. அவர் விக்ரமை தனக்கு அருகில் அழைத்தார். அவருடைய குரலில் வழக்கத்துக்கு மாறான தீவிரம் தெரிந்தது. விக்ரமுக்கு தன்னுடைய தாத்தா மீது மிகுந்த மரியாதை இருந்தது. சந்திரன் குரூப்ஸ் அவரால் தான் உருவாக்கப்பட்டிருந்தது. இப்போதும் முக்கியமான ஆலோசனைகளை அவரை கேட்டு எடுப்பதுதான் வழக்கம். அவருக்கு பிசினஸ் உலகில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அவர் விக்ரமிடம் கோபமாக, விக்ரம், நீ செஞ்சுட்டு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பிசினஸ்ல நேர்மையா ஜெயிக்கணும், அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைச்சா நஷ்டம் உனக்கு தான். இப்போ கடைசியா நீ எங்க வந்து நிக்கிற பாத்தியா? ஆழம் தெரியாம காலை விடுற. அந்த சிவா மிகப்பெரிய சமுத்திரம், அவன் கூட மோதி ஜெயிக்கிறது உன் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று சொல்ல அதை கேட்டு விக்ரம் கடுப்பாக்கி விட்டார். என்ன தாத்தா நீங்க அந்த சிவாவுக்கு ஓவரா பில்டப் பண்றீங்களே? நான் உங்க பேரன் தானே, நியாயமா நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் என்றார். நீ என் பேரங்கிறதுனாலதான் இவ்ளோ தூரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. அந்த சிவா கிட்ட பிரச்சனை பண்ணாத, காணாம போயிடுவேன் என்று சொல்ல தாத்தாவின் ரியாக்ஷனை பார்த்து விக்ரம் ஒரு கணம் ஆடிவிட்டார். தன்னை ஒரு சிங்கம் என்று நினைத்துக் கொண்டிருந்த விக்ரம் தாத்தாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு லேசாக தடுமாற ஆரம்பித்தார். ஆனாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் நமக்கு நிறைய குடைச்சல் கொடுத்திருக்கான், அவன் அப்படியே விட சொல்றீங்களா? அப்படியெல்லாம் விட முடியாது தாத்தா. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்க சொல்ற அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க என்றார். அதை கேட்டு தாத்தாவுக்கு கோபம் வந்து விட்டது. வேண்டாம் விக்ரம், நான் சொல்றத கேளு என்று சத்தமாக சொல்ல, எவனோ ஒருத்தனுக்காக ஏன் உங்க சொந்த பேர மேலேயே கோவப்படுறீங்க என்று கேட்க, விக்ரம், பல நேரத்துல உன் கோவம் தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கு. முதல்ல உன் கோவத்தை கட்டுப்படுத்திக்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நான் சொல்றத நிதானமா கேளு. அந்த சிவாவை பகைச்சுக்காத. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.